ஓம் பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒருதலை கிள்ளியே ஒளிந்தவானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரிதரு வடுகனை போற்றி செய்குவாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 27ஆம் நாள் 10/4/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை சைவ சமயத்தவர்கள் ஆசாரசீலராக ஆலயங்களிலே சென்று நாம் வழிபாடு செய்வது, நம்முடைய இல்லத்திலே வீட்டிலேயே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபங்கள் இட்டு தீபங்கள் ஏற்றி வைத்து பிரார்த்தனை செய்து மலர்கள் பறித்து இறைவனைக்கு சாத்தி இந்த வழிபாடுகள் எல்லாம் செய்கின்ற பொழுது அந்த வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறையக்கூடியது. அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி திதி. இது பொதுவாக இந்த தேய்பிறை அஷ்டமியிலே பைரவப் பெருமானுடைய வழிபாடுகள் செய்து கொள்வார்கள். எல்லா விதமான சங்கடங்கள் நீங்குகின்ற வகையிலே கடன் தொல்லைகள் கஷ்டங்கள் நோய்கள் இவையெல்லாம் விலகுகின்ற வகையிலே இந்த தேய்பிறை அஷ்டமியிலே பைரவப் பெருமானுக்கு வழிபாடு செய்து கொள்வார்கள். இந்த பைரவப் பெருமானுடைய தோற்றமே ஆணவம் கொண்ட பிரம்மதேவனுடைய அகந்தையை அந்த ஆணவத்தை அழிப்பதற்காக பைரவப் பெருமானுடைய தோற்றம். பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒருதலை கிள்ளியே ஒளிந்தவானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரி தரு வடுகனை போற்றி செய்குவான் என்று போற்றப்படுகிறார். சிவனுக்கும் 5 தலை, எனக்கும் 5 தலை. பிரம்மாவுக்கு ஆரம்பத்தில் 5 தலை இருந்தது. அந்த ஆணவம் கொண்டதினாலே அந்த பிரம்மதேவனுடைய ஒரு தலையை கொய்வதற்காக இறைவன் எடுத்த தோற்றம்தான் இந்த படுக பைரவ தோற்றம். பரமனை மதித்திடா பங்கையாசன் ஒரு தலை கிள்ளியே, அந்த 5 தலையிலே ஒரு தலையை கிள்ளி விட்டார் சிவன். அதனால தான் பிரம்மாவுக்கு 4 தலைகள். அந்த பைரவப் பெருமானுடைய வழிபாடு இந்த தேய்பிறை அஷ்டமியிலே செய்யப்படுகின்ற பொழுது நெய் தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். பொங்கல் வைத்து வடமாலை சாத்தி எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ, கண்டிப்பாக பொங்கல் தான் வைக்க வேண்டும், கண்டிப்பாக வடமாலை தான் சாத்த வேண்டும் என்பது கிடையாது. முடிந்தால் பொங்கல் வைக்கக்கூடியவர்கள் பொங்கல் வைத்துக் கொள்ளலாம். வடமாலை சாத்தக்கூடியவர்கள் வடை சுட்டு மாலையாக கோர்த்து சாத்தி கொள்ளலாம். அது நமக்கு முடியலையா, பைரவப் பெருமானுக்கு இளநீரினாலே அபிஷேகம் செய்விக்க கொண்டே கொடுக்க வேண்டும். பாலினாலே அபிஷேகம் செய்து கொள்ளலாம். எலுமிச்சம்பழத்திலே சுவாமிக்கு அபிஷேகம் செய்து கொள்ளலாம். எலுமிச்சம்பழத்தை நைவேத்தியமாக வைத்து பூஜை செய்துவிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டிலே கொண்டு வந்து வாசலிலே 2 கூறுகளாக நறுக்கி 2 வாசலிலும் ஒரு குங்குமம் வைத்து கொள்ளலாம். இவ்வாறெல்லாம் நமக்கு எவையெல்லாம் முடிகிறதோ அவற்றையெல்லாம் செய்து இந்த மங்களமான நாளிலே நாமும் இறை பிரார்த்தனை செய்வதோடு நாளைய தினம் சனிக்கிழமை எமது சாஸ்தாவிடத்தினுடைய ஆன்மீக பெருவிழா நடைபெறுவதாக முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது நாட்டின் அசாதாரண சூழ்நிலை காரணமாக
திகதி பின்போடப்பட்டிருக்கிறது. விழா திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்து வருகின்ற செவ்வாய்க்கிழமை பராபவ என்ற நாமத்தோடு புதிய வருஷம் சித்திரை புத்தாண்டு மலர் இருக்கின்றது. அந்த சித்திரை புத்தாண்டையும் நாம் இன்முகத்தோடு வரவேற்று வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ லக்ஷ்மி கடாட்சம் நிறைய வேணும் என்று பிரார்த்தித்து இறையருளும் குருவருளும் பூர்ணமாக கிடைக்க வேணும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.